இன்றைக்கி நாங்கள் நகைச்சுவையெல்லாம் சொல்லிட்டு தரோம்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அதில் இருக்குங்க. அதில் சொல்லாத நகைச்சுவையெல்லாம் கிடையவே கிடையாது. மருத நிலத்தில் இப்படி காதலிச்ச பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் என்ன செய்வான, சில நேரங்களில் பரத்தையர் பிரிவுன்னு ஒன்று இருக்கும், அந்த இவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி. அப்படி போகிற போது பொருட்பன்னீர் வீட்டுக்கு போயிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. போயிட்டு வர்ற போது வாசல் நிற்க வச்சு அவனை கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாளாம் தலைவி. வாயில் மறுத்தல் அப்படிமா அதுக்கு பேர். அப்போ அவன் எப்படி உளர்றாங்கிறது ஒரு பாட்டு இருக்குங்க. எப்படி உளர்றான் தெரியுமா? வாசல் நின்றுக்கிறா, எங்கே போன நைட்டு அப்படின்னு கேட்குறா. ராத்திரி எங்கே போனேன்? அவன் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி சிரிக்கிறான். எங்கே போனேன்னு எப்படி சொல்லுவேன்? உடனே கேட்டாலாம், சரி விடு, போன இடத்துல பாடினியா அப்படின்னு கேட்டா. உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம பாட்டை கேட்டிருக்கா அவளுக்குன்ட்டு. ஆமாம் அப்படின்னு நான் பெருமையோட நினச்சேன் அப்படின்னா. என்னன்னு கேட்டா. இவன் கேட்டான், ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, காட்டில் பேய் அழுகுதுன்னு எங்கள் அம்மா சொன்னான். ஊரில் இருக்கவங்களாம் நரி ஊழை எடுதுன்னாங்க. என் தோழி நாயாத்தான் இருக்கும்னா. நான் சொன்னேன் நீயாத்தான் இருக்கும்னு. இனி அவன் ஜென்மத்துக்கு பாடுவானா?